யார் கூட கூட்டணி? யார் கூட கூட்டணி? அட யார் கூட தான்பா கூட்டணி? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்முல குடுக்குற உம்மா. நாலா பக்கமும் சுத்தி சுத்தி அடிக்குது நம்ம திரிஷா வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்த்து. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ஏப்ரல் 25 ஏப்ரல் 30க்குள்ள ஒரு கூட்டணி அறிவிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 23 எலெக்ஷன் முடிஞ்சிடும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழகத்திலேயே மிகப்பெரிய கட்சி வேணாம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி, ஆனா அதுவும் வேணாங்க, என்ன சொல்றது, உலகத்திலேயே வேர்ல்டு ஃபேமஸ் மிகப்பெரிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாஜக தான். பாஜக தாங்க. ஆமாங்க, இவனை அடிக்கலாம் பாவியா இருக்கான். அதுல இருக்கிற சீனியர் யாராவது அந்த வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் அவர்களை கூட்டணிக்கு வா வா வான்னு கயிறு போட்டு இழுக்கிறாங்க. ஆனா அவரு வரன்னு வரலன்னு சொல்லல, ரொம்ப திணறிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, சரி ஓகே அந்த கரூர்ல சிபிஐ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி திரிஷா கிட்ட போன் பேசலாம் சொல்லிட்டு அப்படியே போன் எடுத்து கால் வைக்கும் போதுதான் இன்னொரு போன் வரும். இவனுங்க எதுக்கு இப்ப போன் பண்றானுங்க? ஹலோ யாருன்னு பார்த்தா, ஹலோ விஜயா, டெல்லியில இருந்து போன் போட்டிருக்கோம், அப்படியா? சிபிஐ விசாரணை இருக்குது, கிளம்பி வாங்க அப்படின்னு போனை போட்டுறாங்க. என்ன கொடுமை சரவணன் இது மட்டும் உங்களுக்கு, அதாவது